இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ்ஜு குருமா, ஒயிட் குருமா பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு நமக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நாலு ஆளுக்கு செய்கிறோம். நம்ம ஓவரால் வந்து நம்மளுக்கு ஒரு 1 லிட்டர் வரும். ஓகேங்களா? இதுக்கு நம்மளுக்கு வேண்டியது என்னன்னா, ஒரு 30 ml ஆயில், அதுக்கப்புறம் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி இலை, கடல் பாசி, இதெல்லாம் போட்டுட்டு ஆயிலில் வதக்கிட்டு ஒரு 3 வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி அதை வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி, புதினா வந்து வதக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது முடிஞ்சதுமே அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்த மெயின் ஐட்டம் தக்காளி. தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தக்காளி சின்னதாக வந்து நம்ம பொடியாக நறுக்கி நம்ம போட்டிருக்கோம். இப்போ இது வேகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் கிளறி விடுவோம். இப்போ ஃப்ளேம் வந்து ஹையில் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் அப்படியே நம்ம முழுசாவே போடுவோம். இது வந்து வாசனைக்கு மட்டும். காரம் வந்து சும்மா மைல்டாக இருக்கும், அது அதிகமாக இருக்காது. இல்லையா? இப்போங்களா இது வதங்கி முடிட்டு நான் உங்களுக்கு பார்க்குறேன். நம்ம நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு தொக்கு போட போறோம். ஃப்ளேம் வந்து இப்போ சிம்ல வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு தொக்கு மட்டும்தான் இருக்காதுல்ல? ஆமா. எவ்வளவு இஞ்சி எவ்வளவு பூண்டு போட்டீங்கப்பா? 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு. ஓகேங்களா? இதுவுமே சுட்டுச்சா? ஆமா, கையில சுட்டுச்சோம். இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு தொக்கு வந்து கொஞ்சம் நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து நம்ம உப்பு போடுவோம். ஏற்கனவே வந்து நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுருந்து, இப்போ இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கோம். மனம் வருதா? ஓகே, வருதா? இப்போ தேங்காய் கட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து குருமாக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. குருமாக்கு தேங்காய் நம்ம அரைச்சு போட போறோம் இல்லையா, அதுக்காக கட் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தேங்காய். எல்லா ஐட்டம் உங்ககிட்ட ரெடியா இருந்தா ஒரு 1/2 hourல உங்களுக்கு சூப்பர் குருமா ரெடி. கல் உப்பு போட்டிருக்கேன் நான். இப்போ ஓகே, எது அது மொத்தமா அரைச்சு கொடுத்துட்றேன் நான். இதுலயே அரைச்சிடுங்க அப்படியே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ உப்பு செக் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம காய் போட ஆரம்பிச்சிடும். எல்லாமே வந்து போட்டுருவோம். பீன்ஸு, கேரட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ கம்மியாக போட்டுக்கணும். ஒரு 200 கிராம்ஸில் போட்டிருக்கு. இதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து நம்ம போடலாம். பொட்டேட்டோ வந்து இப்போ காலிஃப்ளவர் அப்புறம் போடலாம். நல்லா வதங்கின பிறகு காலிஃப்ளவர் போட்டோம்னா சரியாக இருக்கும். ஏன்னா காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறதுனால அது ஒரு 50% வெந்துடும். இது ஒரு 50% வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுப்போம். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இது சிம்மில் வச்சு நான் மூடிட்டு, எனக்கு இதுக்கு தேவையான ஒரே ஒரு பொட்டேட்டோ நான் வந்து போட்டுக்க போகிறேன். அது வரைக்கும் இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கேன். என்னம்மா அரைக்கிறியா? இப்ப நம்ம வந்து இந்த ஒரு குருமாக்கு தேவையான
குக்கிங் வீடியோவே வந்து நாங்க ராவா அப்படியே நாங்க என்னென்ன ப்ராசஸ் பண்றோமோ அதை வரிசையா போட்டுட்டு இருக்கேன். எஸ் இது காட்டுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுமா? வேணுமா தண்ணி? சட்னி மாதிரி எனக்கு வேணும். இந்தாங்க இது பிடிங்க. ஆமா இன்னும் தண்ணி வேணுமாமா? பாருங்க. அதை எடுத்துருங்க. அப்புறம் மொத்த குருமாக்கு உள்ள போய் இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. ரொம்ப ஈஸி, நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் நான் சொல்கிற இதே காம்பினேஷனில் இதே மெஷர்மெண்ட்டில் செய்ய, உங்களுக்கும் இதே டேஸ்ட் வரும். இப்போது ஃப்ளேம் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். ஹையில் வச்சுட்டு சூப்பர். இப்போ நம்ம இதுக்கு வந்து தேங்காய் போட போகிறோம். உங்கள் கையால் போட்டுருந்தது அப்படியே அள்ளி போடுமா? பார்த்து நிதானமா. 1 2 தண்ணி வேணும். இப்போ எனக்கு ஆமா அதை குழந்தை எடுத்துக்கணும். இது ஃபுல்லாக எனக்கு தண்ணி ஊற்றி கொடுங்க. இந்த ஜார் ஃபுல்லா ஊற்றணும். ஃப்ளேம் ஹையில் இருக்குதுங்க, பத்திரம் பார்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. ஆக்சுவலாக வந்து நான் அந்த இஞ்சி பூண்டு தொக்கில் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். அதில் வந்து சோம்பும் ஒரு 10-15 பல்லு வந்து நம்ம முந்திரி போட்டிருந்தோம் ஊற வச்சு, அதே சேர்த்து அரைச்சோம். அது வந்து உங்களுக்கு ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். ஸ்டார் ஹோட்டல் குருமா மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் எனக்கு அவுட்புட் எப்படி வந்ததுன்னுட்டு. அப்படியே ஊற்றுங்க. இதில் அப்படியே ஊற்றுருங்க. எல்லாம் ஊற்றுருங்க. எஸ், ஒயிட் கலர் வந்துச்சா பாருங்க. போடுவாரு, அது கடைசியா போடுவாரு. இது காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் இப்போ இல்லை, இதுக்கு ஒரு கொதி வரட்டும். அப்புறம் போட்டுட்டு 2 விசில். சுடு தண்ணி இது பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால அது பாதி வெந்துடும் அப்படிங்கிறாரு. இப்போ பாருங்க, இதெல்லாம் போட்டு இப்போ ஒரு கொதி வரும். அந்த கொதி வந்த பிறகு ஜஸ்ட் 2 விசில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் குருமா ரெடி. இப்போ நம்ம ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா உப்பு தான் இதுக்கு டேஸ்ட். எனக்கு சால்ட் கொடுங்க. கொடுங்க. ஓகே, அப்படியே இருக்க வச்சு நான் எடுத்துக்கிறேன். எங்க கீழே வந்துக்குமா? சரி சரி. அது அவ்வளோதான்ப்பா. இப்போ வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு போட்டிருப்போம். செக் பண்ணி பண்ணணும். இது என்ன உப்புமா யூஸ் பண்றீங்க? இது டாட்டா சால்ட்டா? உப்பு கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஒரே விஷயம். ஒண்ணு போதுமா? எது ரைஸ்க்கு தானே? ஒன்று போடுமா? அது இல்லை, உங்களுக்கு தான் தெரியும். எப்படியாவது சாப்பிட வேண்டாம். கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இராது, டேஸ்டா இராது. அதான் சொல்லி டவுன் வரட்டும். என்ன ரைஸ் இது? அது எப்படி இருக்குன்னா எனக்கு தெரியாது. இல்லை, ரைஸ் காமிங்க. எனக்கு மெல்லிஸா இருந்தது இல்லையா? கோலம் தானே இது? கோலம் இல்லை. இல்ல இல்ல, இது நான் கலப்படம் அது வாங்கி வந்தது. ஓகே ஓகே. கலப்படம் இந்த அரிசி. ஓகே, அப்படின்னா ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்த இதுல அதே இதுலயே ஆஃப் பண்ணிடுங்க. இன்னொன்று வரட்டும். ஏன்னா முழுங்க தேவைப்படுதுன்னா அது பேக். இது வேண்டாம்ல, தட்டலாம். அவ்வளோதான். அவ்வளோதான்.
போதும் நிறுத்திடு. அப்புறம் அடுத்தது காலியாக இருக்கும். இவருக்கு இது வேணுமே. இல்லப்பா இவ்வளோ தண்ணி கொட்டுறது, தண்ணி ஜாஸ்தி வச்சிட்டிங்களா? நம்ம எவ்வளோ வச்சாங்க தெரியலையே. அவங்களுக்கு வந்து இது தண்ணி எவ்வளோ தோராயமா எதுக்கு அதுக்கு இதெல்லாம் வடியோட குக்கர் தான் அது. அப்படியா? வடிஞ்சு அது அதுவாக நின்றுக்கணும். ஓகே அதுக்கு தான் கிண்ண மாதிரி இருக்கும் பாருங்க. அதான் பைப்பில் வேணாம் இல்லையா? அது வேணும். ஓகே சின்னது பண்ணினா சரியா படம். அதான் பண்ணிட்டேன். சின்ன எங்க அது பீஸ் இங்கே உங்க கால் கீழே வேணும், அதெல்லாம் அது வேணும். பார்த்தீங்களா எங்கள் ஆள் வந்து நகத்தையே வந்து கத்தி மாதிரி யூஸ் பண்ணி எல்லாம் உடச்சி போட்டுனுங்கிறாரு. சிக்கன் ஏஜென்ட் இப்போ வந்து காலிஃப்ளவர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட்டாக. இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. இல்லைம்மா வந்து நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூன் போட்டு, அதாவது இது வந்து போட்டுட்டிங்கன்னா நல்ல ஒரு திக்னஸ் டேபிள் ஸ்பூன் போட்டிங்களா? ஆமாம் ஒரு டேபிள் ஸ்பூன். ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து உப்பு செக் பண்ணிடுங்க, ஏன்னா தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா? இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை போகிறோம். கரெக்டாக இருக்கு. அப்புறம் குக்கர் மூடி போட்டு 2 விசில் கொடுத்து ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ளேம் ஹையில் இருக்குது. ஹை ஃப்ளேமில் 2 விசில். ஓகே, இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணலாங்களா? 2 விசில் கொடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னுட்டு. இங்கே பாருங்கள் குருமா பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த பக்கம் வர நல்லா இருக்கா? செம்மையாக இருக்குல்ல? நம்ம கையாலே ஒரு கலருங்க. இந்த இது எடுத்து கிளறுமா, அப்படியே எடுமா. அந்த இது இப்படி கலரணும் எப்பவுமே. இருங்க அப்படி இல்லை, இப்படி இப்படி. இதில் வந்து நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு உங்ககிட்ட வசதி இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன குழிக்கரண்டியில் நெய் ஊற்றி கொஞ்சம் ஒரு 10-15 முந்திரி போட்டு வறுத்து இது மேலே போட்டிங்கன்னா அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டலில் இதில் இருக்கும். இது டேஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூடு இல்லை, நல்லா இருக்கு. சூடு இருக்கு. சூடெல்லாம் இல்லை, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் இது செட் ஆகும். கரெக்டாக காரம் உப்பு காரம்லாம் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். காரம் வந்து உப்பு தான் பாரு. உனக்கு எப்படி இருக்கு பாரு. உப்பு வந்து கம்மியாக இருக்கும். இதில் வந்து இப்போ உப்பு ஜாஸ்தி இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பால் ஊற்றலாம். பால் ஊற்றலாம். அந்த ஒரு ஊற்றி அவ்வளோதான். இப்போ நான் பார்க்குறேன், நீங்கள் பாருங்க. அதே சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. பாருங்கள் திக்னஸ் வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஆமாம். அது வந்து அந்த கடலை மாவு கொஞ்சம் போட்டோம் பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணதில் அப்படியே உங்களுக்கு இந்த திக்னஸ் வந்துடுச்சு. ஆமாம். அப்பா வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு சொன்னான், அவங்க வந்து சாப்பிட்றேன் அப்படின்னா. இப்போ எனக்கு நெய் கொடுங்க. நெய் இங்கே இப்போ கரெக்டாக ஆகிடும். ஆமாம், நெய் ஊற்றினா தெரியாது. அவ்வளோ பெரிய ஸ்பூன் எல்லாம் அந்த டப்பாக்குள்ளே போகாது, அப்படியே விடுங்க. இங்கே ஒரு ஸ்பூன் இருக்குது, நீட்டாக ஒரு ஸ்பூனு அப்படியே விடுங்க. இல்லை அப்படியே விடுங்க. அது இருங்க. இந்தாங்க ஒரு சின்ன நீட்டு ஸ்பூன் ஒன்று கொடுத்தீங்களே அப்போவே. ஸ்பூனுக்கு நடுவில் இதே போதும் உங்களுக்கு. இல்லை போட்டேன். இப்போ போட்டுட்டு பால் கொஞ்சம் கொடுங்க. நெய் இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். 1 டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு. இந்த பால். எஸ், பால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப ரொம்ப மைல்டாக சாப்பிடுவாங்க, அதனால ஒரு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml இருக்கும். அதை அப்படியே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. ரிச்னஸாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள். இப்போ வந்து கன்சிஸ்டன்சி கொஞ்சம்
தின்னாக இருக்குது. இப்போ நெய் வாசனை தூக்கலாக இருக்குது. அவ்வளோதான். அந்த ஸ்பூன் மாதிரி இதுதான் நீங்கள் அந்த ஸ்பூன் எடுத்து சாப்பிடுங்க. பார்த்து சூடாக இருக்கும். சூடாக இருக்கும். ஊதி சாப்பிடுங்க. செட் ஆயிடுச்சா? பர்ஃபெக்டா? கொடுங்க, இவளுக்கு கொடுங்க.